கூவத்தில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி நிரந்தரம், தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கூவத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பல்வேறு கட்ட போராட்டங்களை அடுத்து தற்பொழுது கூவத்தில் இறங்கியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள சூழல் எப்படியாக இருக்கிறது விவரம்? தனலட்சுமி வணக்கம். சென்னை மாநகராட்சி பகுதியில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கக்கூடாது, பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தினுடைய 158வது நாளான இன்று கூவமாற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் பணியை நிரந்தரம், தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அண்ணா அறிவாலயம் முன்பாக சாலையில் அமர்ந்தும் சாலையில் படுத்தும் அதே போல போலீஸ் வாகனத்தின் முன்பாக படுத்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள் குமரகுருபரன் அவர்களுடைய இல்லத்தின் முன்பாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மெரினாவில் இருக்கக்கூடிய கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்தின் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுதெல்லாம் போலீசார் குண்டுகட்டாக அவர்களை கைது செய்திருந்தனர். இந்த நிலையில்தான் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றிற்குள்ளே இறங்கி 20க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அங்கு கூவத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அந்த வாசகங்களை கையில் ஏந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்யும் நோக்கோடு காவல்துறையினர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுடைய கோரிக்கையை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தனலட்சுமி, கூவத்தில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி நிரந்தரம், தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கூவத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பல்வேறு கட்ட போராட்டங்களை அடுத்து தற்பொழுது கூவத்தில் இறங்கியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள சூழல் எப்படியாக இருக்கிறது விவரம்? தனலட்சுமி வணக்கம். சென்னை மாநகராட்சி பகுதியில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கக்கூடாது, பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தினுடைய 158வது நாளான இன்று கூவமாற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் பணியை நிரந்தரம், தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அண்ணா அறிவாலயம் முன்பாக சாலையில் அமர்ந்தும் சாலையில் படுத்தும் அதே போல போலீஸ் வாகனத்தின் முன்பாக படுத்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள் குமரகுருபரன் அவர்களுடைய இல்லத்தின் முன்பாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மெரினாவில் இருக்கக்கூடிய கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்தின் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுதெல்லாம் போலீசார் குண்டுகட்டாக அவர்களை கைது செய்திருந்தனர். இந்த நிலையில்தான் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றிற்குள்ளே இறங்கி 20க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அங்கு கூவத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அந்த வாசகங்களை கையில் ஏந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்யும் நோக்கோடு காவல்துறையினர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுடைய கோரிக்கையை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.